بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله، أو كما صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீருடைய ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களாக கிதாபுடைய ஆசிரியரின் போங்கிக்கு இணங்க அவருடைய நடைமுறையை பின்பற்றி தெளிவான முறையிலே ஒவ்வொரு ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் அதனுடைய இலக்கிய நயங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் பார்த்து வருகிறோம். இவ்வாறாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து வைது குல்தும் யா மூசா லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா என்ற ஆயத்தில் ஆரம்பம் செய்து பிமா கானு யஃப்ஸுகூன் வரைக்கும் அதனுடைய தஃப்சீரை பார்த்து, அதேபோல் அதனுடைய இறங்கிய காரணங்கள், தொடர்பு, அகராதி, இது போன்ற விஷயங்களை பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் பாடம் 61 அடைந்திருக்கின்றோம். 61ஆம் பாடம். இந்த பாடத்திற்கு நாம் வழக்கமாக எவ்வாறு ஆரம்பமாக இலக்கியம், அதாவது தொடர்பு, அகராதி என்று வைப்போம், அதேபோல் இறுதியிலே இலக்கிய நயங்களை பற்றி அதிலே சொல்லப்படக்கூடிய இலக்கிய பாடு, அல்லாஹு தாலா இலக்கியத்தை எவ்வாறு அந்த ஆயத்தில் கூறியிருக்கின்றார் என்ற விஷயத்தை விளக்குவதற்காக இலக்கிய நயம் என்று நாம் பாடத்தை வைத்திருப்போம் பேரை. அந்த அடிப்படையில் இங்கு இலக்கிய நயம் என்ற பாடத்தை குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் 55வது ஆயத்திலிருந்து 59வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளில் என்னென்ன இலக்கியத்தை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். அதாவது வயது குல்தும் யா மூசா லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் ஃபஅഖதத்குமுஸ் ஸாயிகத்து வஅன்தும் தன்துரூன், அதிலிருந்து எடுத்துக்கொண்டால் மினஸ் ஸமாஇ பிமா கானு யஃப்ஸுகூன் என்ற ஆயத் வரைக்கும் உள்ள அந்த பாடங்களுடைய இலக்கியத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரே ஒரு ஆயத்தை ஃபபத்தல்லதீன ஸலமூ கௌலன் கைரல்லதீ கீல லஹும் ஃபஅன்ஸல்னா அலல்லதீன ஸலமூ ரிஜ்ஸன் பிமா கானு யஃப்ஸுகூன் என்ற ஆயத்தை இங்கு பார்க்க இருக்கிறோம். அதனுடைய தஃப்சீரை பார்த்ததற்கு பின்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துகளுடைய இலக்கியங்களை பற்றி பார்க்கலாம். பாருங்கள் தஃப்சீர். இதுவரை உள்ள ஆயத்துகளில் நாம் பார்த்தோம், அதாவது சென்ற பாடத்தில் பார்க்கும் பொழுது வார்த்தைகளை மாற்றாதீர்கள் என்று தலைப்பை கொடுத்திருந்தோம். ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான். ஹித்தத்துன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு நீங்கள் அந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஆனால் இவர்கள் எப்படி நுழைகின்றார்கள் என்பதை இந்த ஆயத்திலே பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தங்களையும் இதனுடைய விளக்கங்களையும் பார்ப்போம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபபத்தல அல்லதீன ஸலமூ ஐ கையரல் லாலிமூன அம்ரல்லாஹி. அல்லாஹுடைய கட்டளையை மாறு செஞ்சாங்க, அதனால அவங்க அநியாயக்காரன் ஆயிட்டாங்க. இப்போ கையரல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் மாற்றி விட்டார்கள். அம்ரல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றான், இவ்வாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான். ஆனால் அவர்களோ அதற்கு மாற்றமாக செய்கிறார்கள். அல்லாஹுடைய கட்டளையை மாறு செய்து விட்டார்கள். எனவே அவர்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சென்ற ஆயத்தில் சொல்லும் போது, நீங்க இப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? முஹ்சினீன்கள் ஆகிருவீங்க. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, அவனுடைய ஏவல்கள், அவனுடைய விளக்கல்கள், எதை ஏவினானோ அதை செய்தோம், எதை தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கின்றானோ அதை விட்டு தவிர்ந்து கொண்டால் நாம் உபகாரிகளிலிருந்து, அல்லாஹ் விரும்பக்கூடிய முஹ்சினீன்களிலிருந்து ஆகிவிடுவோம். அவர்கள் அவ்வாறு செய்திருந்தால் முஹ்சினீன்கள் ஆகியிருப்பார்கள். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டார்கள், அதற்கு மாற்றம் செய்து விட்டார்கள். அதனால் முதல் வார்த்தையே வலமு ஐ கையரல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் மாற்றம் செய்து விட்டார்கள், மாற்றி விட்டார்கள். அம்ரல்லாஹி தஆலா, அல்லாஹுடைய அந்த கட்டளையை, அல்லாஹுடைய கட்டளையை மாற்றி விட்டார்கள். வகாலு, சொன்னார்கள், கௌலன் கைரல்லதீ கீல லஹும். எப்படி சொன்னா கவுல ஒரு சொல்றாங்க. கைரல்லதி கீலம், எது அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அது அல்லாத வேறு ஒரு சொல்லை. ஹைசு தஹலு யஸ்ஹஃபூன அலா அஸ்தாஹிஹிம் அனி அதுபாரிஹிம், அனி அதுபாரஹும் என்பதாக சொல்லலாம்.
அதாவது அல்லாஹ் என்ன சொன்னா அவங்கள்ட்ட உள்ள நுழையும் போது, நீங்க வைது குல்ன துகுலு ஹாதிஹில் கரியா ஃபகுலு மின்ஹா ரகதன் ஹைஸ் ஷி'தும் ரகதம். அப்ப அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்லும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّةً وَقُولُوا حِطَّةٌ என்பதாக சொல்றோம். அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னது? நீங்க எப்படி நுழைங்க? அதாவது சுஜ்ஜதன் சஜிதா செய்த வண்ணமாக உள்ள நுழையுங்க, முதல் விஷயம். ரெண்டாவது ஹித்தத்துன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு நிலையுங்கள். பாருங்க, அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொன்னா, ஆனா அவங்கள வந்து சஜிதா செய்த வண்ணமாக, அறிவாத்திரம் குனிந்த வண்ணமாக உள்ள போங்க. என்ன, அதாவது ஒரு கூடிய நிலையிலேயாவது உள்ளே நுழையுங்கள். ஹைசு தஹலு யஸ்ஹஃபூன யஸ்ஹஃபூன அலா அஸ்தாஹிஹிம். அவர் எப்படி நுழையிறாங்க? அப்போ யஸ்ஹஃபூன அலா அஸ்தாஹிஹிம். அஸ்தாஹ்னா என்ன சொல்றது? இஸ்துக்கு பன்மை அஸ்தாஹ், இஸ்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்துக்கு தான் அஸ்தாஹ் பன்மை, அஸ்தா. சரி, அஸ்தாஹிஹிம் அவர்களுடைய என்ன, அஸ்தாஹுன் அதனுடைய பன்மை அஸ்தாஹுன் வரும். அவர்களுடைய அந்த இருக்கைகள், பித்தட்டுகளுக்கு இருக்கக்கூடிய இடங்கள், அதன் மீது அவர்கள் தவிழ்ந்த வண்ணமாக, அதை அதை தேய்த்த வண்ணமாக என்ன செய்யறாங்க? உள்ளே நுழைகிறார். ஹைஸ் தஹலு, அவர்கள் எவ்வாறு நுழைகிறார்கள்? யஸ்ஹஃபூன, அதாவது தவழ்ந்த வண்ணமாக, அலா அஸ்தாஹியும் அவர்களுடைய அந்த பித்தட்டுகளின் மீது தவழ்ந்த வண்ணமாக நுழைகிறார்கள். அணி அது பாரகும் அவர்களுடைய, அதாவது இருக்கைகள், அவருடைய இருக்கைகளை கொண்டு தவழ்ந்த நிலையிலே நுழைவதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்கள். நுழைந்தவாறு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்க. வகாலு அலா சபீலில் இஸ்திஹ்ஸா. அப்போ கிண்டலா, இன்னும் கேலி கிண்டல், பரிகாசத்தினுடைய வழியாக, பரிகாசம் செய்யும் வண்ணமாக அவர்கள் என்ன சொல்றாங்க? ஹப்பத்துன் ஃபி ஷஈரத்தின், கோதுமையில உள்ள மணி துளிங்க, கோதுமையில உள்ள மணி என்பதாக சொல்றாங்க. கோதுமை விதை என்பதாக சொல்றாங்க. கோதுமையில விதை, அதாவது அல்லாஹ் சொன்னா ஹத்தத்துன் ஹித்தத்துன் என்பதாக சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க என்ன செய்யுங்க? அதாவது நீங்க என்ன செய்யுங்க? ஹித்தத்துன், நீங்க ஹித்தத்துன் என்ற வார்த்தை என்ன செய்யுங்க? நீங்க சொல்லிக்கொண்டே உள்ள போங்கன்னு சொன்னா, இவங்க ஹப்பத்துன் ஃபி ஷஈரத்தின் என்பதாக சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைகிறார்கள். வஸஹிரு மின் அவாமிரில்லா, அல்லாஹுடைய கட்டளைகளை கேலி செய்கிறார்கள். சஹிருனா கிண்டல் செய்கிற, பரிகாசம் செய்கிறார்கள். மின் அவாமிரில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கிண்டல் பரிகாசம் செய்கிறார்கள். ஃபஅன்ஸல்னா அலல்லதீன ஸலமு ரிஜ்ஸம் மினஸ் ஸமா, ஐ அன்ஸல்னா அலைஹிம் தாஊன் வ பலாஅன். அதாவது நாம் அவர்கள் மீது இறக்கி வைத்தோம் தாவுனன், தாவுன்னா காலரா போன்ற நோய்கள், பலான் சோதனைகளையும் அவர்கள் மீது இறக்கி வைத்தோம். பிமா கானு எஃப்சுகூன், ஐ பி சபபி இஸ்யானிஹிம், அவர்களுடைய மாறு செய்வதன் காரணமாக, அவருடைய மாறுபாடின் காரணமாக, அவர்கள் மாறு செய்ததன் காரணமாக, வஹ்ரூஜிஹிம் அன் தாத்தில்லா, அல்லாஹுடைய கட்டளைகளை வழிபடுவதை விட்டும் வெளியேறியதன் காரணமாக. ருவிய அன்னஹு மாத்த பித்தாவுனி ஃபி சாஅத்தின் வாஹிதத்தின் மின்ஹும் 70 அல்ஃபன். அப்ப சொல்றாங்க அன்னஹு, அதாவது விஷயம் என்னன்னா, மாத்த பித்தாவுனி, தாவுனை கொண்டு இறந்து விட்டான். யாரு? ஃபி சாஅத்தின் வாஹிதத்தின், ஒரே நேரத்தில், மின்ஹும் அவர்களிலிருந்து, அந்த பனி இஸ்ராயிலிருந்து 70 அல்ஃபன் 70,000 பேர் என்ன செஞ்சாங்க? தாவுன் நோய்க்கு மட்டும், பேதின்னு சொல்றாங்கல்ல அந்த காலரா, அந்த நோய்க்கு மட்டும் ஆளாகி 70,000 பேர் இறந்து விட்டார்கள். 70,000 பேர் என்ன செஞ்சாங்க? இறந்துட்டாங்க. எதுக்கு? இந்த காலரா என்ற நோயின் காரணமாக. அதுதான் சொல்றாங்க பிசபு இஸ்யானி, அவருடைய மாறு செய்வதனுடைய காரணம், இன்னும் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அந்த வழிபாட்டை விட்டு வெளியேறி விட்டதுனால என்ன செய்யுது? வெளியேறி விட்டார்கள். அந்த வெளியேறியதன் காரணமாக பாவி ஆயிட்டாங்க. அதாவது அன்னஹு மாத்த பித்தாவுனி, தாவுனை கொண்டு, ருவிய அன்னஹு மாத்த பித்தாவுனி ஃபி சாஅத்தின் வாஹிதத்தின், ஒரே மணி நேரத்தில், ஒரே நேரத்தில் காலராவை கொண்டு எனது இறந்து விட்டான். யாரு? மின்ஹும் அவர்களிலிருந்து 70 அல்ஃபன் 70,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுது. 70,000 பேர் எனது ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல
இங்கே அவங்க மாற்றின விஷயத்தை அவங்க என்ன மாற்றினாங்க அது விஷயமா தான் சொல்லப்படுது. அப்போ வந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது சொல்லப்படுதோ என்ன செய்யறது அதை செய்கிறது அசலாக இருக்குது. அப்போ அதிகரிக்கிறது அதே மாதிரி குறைக்கிறது இதெல்லாம் என்னது கூடாத செயல். தேவை தீனில் வந்து அதிகரிக்கிறது, சரியத்தில் பிதாத்தை என்ன செய்யறது ஏற்படுத்துறது, இதெல்லாம் பெரிய இடையூறு தரக்கூடிய பெரிய ஆபத்தாக இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஹைத்தத்துனுங்கிறதுக்கு ஹென்தத்துன் என்பதாக என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஒரு எழுத்தை என்ன செஞ்சிட்டாங்க அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு எழுத்தை அதிகப்படுத்தி விட்டால் அதுவே என்னது பயம், அதுவே வந்து ஆபத்தானது, அதே வந்து தடுக்கப்படக்கூடியது. அப்போ இங்கே இவங்க ரெண்டு விதமான மாறுபாடு செஞ்சுட்டாங்க. ஒன்றும் சொல்லாலையும் மாறு செய்துட்டாருங்க, செயலாலையும் மாறு செஞ்சுட்டாங்க. சொல்லால மாறு செஞ்சதே பெரிய தப்பு. இது செயல்பாடாலே என்ன செஞ்சாங்க பகிரங்கமாக மாறு செஞ்சுட்டாங்க. சொல்லால மாறு செஞ்சது அல்லாஹ் என்ன செஞ்சாங்க தௌபா செஞ்ச வண்ணமாக ஹித்தத்துன் என்று சொல்லிட்டு போங்கன்னு சொன்னான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹிந்தத்துன் என்பதாக ஏழாவூடமாக சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொன்னா என்ன செய்யுங்க நீங்க குனிந்த வண்ணமாக சஜிதாவுடைய நிலையில் உள்ள போங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க மாறு செய்ய வண்ணமா என்னது அவங்க அவங்க எப்படி போனாங்க தன்னுடைய அந்த பித்தத்தின் மீது தவழ்ந்த வண்ணமா என்ன செஞ்சாங்க உள்ள போயிட்டாங்க. இப்படி போய் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு அவங்களே அநீதி அளித்து கொண்டாங்க. அப்ப அவர்களே என்ன செய்ய அநீதி செய்து கொண்டாங்க. யாரும் என்ன செய்யல. இந்த சொல்லாலையும் மாறு செஞ்சுட்டாங்க, செயலாலையும் மாறு செஞ்சுட்டாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு என்னது அந்த நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்கள வந்து என்ன செய்றாங்க இந்த காலதானம் காரணமா என்னது 70,000 பேர் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு என்னது அவங்களுடைய அந்த செயல்பாடுகள், அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்கள் இருக்குத அது அநியாயமான ஒரு அவருடைய அநியாயக்காரர்களாக மாற்றி விட்டது. சரி, இப்போ இதை கொண்டு நமக்கு புரியுது அல்லாஹுடைய நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம என்ன செய்ய நன்றி செலுத்துறது, அதுக்கு மாறு செய்யாம வாழ்றது, அது மாதிரி அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு நடக்கிறது, சொல்லாலும் செயலாலும் அல்லாஹுடைய கட்டளை எதுவோ அதை என்ன செய்யறது அப்படியே முழுமையாக பின்பற்றுவது. அதாவது எந்த விதமான மாறுபாடும் இல்லாம அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு அப்படியே பின்பற்றி நடப்பது தான் அசலாக இருக்குது. சஹாபாக்கள்ல பார்த்தோன்னு சொன்னா வார்த்தைகளுடைய விஷயத்துல ஷரியத்துடைய விஷயத்துல வார்த்தைகள் என்ன செய்யறது எது ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை அப்படியே சொல்றது. அப்போ அப்துஹு வரசூலுங்கிற தஹியாத்துடைய விஷயத்திலே பார்க்குறோம். அப்துஹு வரசூலுங்கிறதுல அந்த எந்த வார்த்தை அதாவது நபியிக்க அப்படிங்கிறதுக்கு என்னது ரசூலிக்கன்னு மாத்திரைக்கு நபி சொன்னாங்க இல்லை நீங்கள் நபியிக்கன்னே சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் அப்போ எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை புழங்கப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகளை புழங்குறது தான் ஷரியத்துடைய உயர்ந்த ஒரு தன்மையாக இருக்குது. அப்போ ஹதீஸ்களில் அதே மாதிரி துவாக்களில் மற்ற விஷயங்களில் முடிந்தளவு என்னது அதே வார்த்தைகளை புழங்குறது சிறப்பானதாக இருக்கு. அப்போ அதே மாதிரி சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறது முழுமையாக வழிபட்டு நடக்கிறது தான் உண்மையான ஒரு முஹ்ஸினீன்களுடைய தன்மையாக இருக்குது. அப்படி மாறு செய்வது என்பது லாலிமீன்கள் அநியாயக்காரருடைய தன்மைகளாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தன்மைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர் விரும்பக்கூடிய முஹ்ஸின்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்க வேண்டும். பாவிகளை விட்டு நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சரி, அடுத்து வாங்க பலாகத்துடைய விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அல் பலாகா, அல் பலாகா என்ன சொல்கிறாங்க, அவ்வளன் இன்னமா கொய்யிதல் பாசு பாதல் மவுத். பாஸ் என்பது கைது செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் பாதல் மவுத், மௌத்தோட என்ன செய்யுது இந்த பாஸுங்கிறது இணைக்கப்பட்டிருக்கு, அதாவது கோர்க்கப்பட்டிருக்கு. சும்ம பாஸ்னாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும், சும்ம பாஸ்னாக்கும் உங்களை நாம் எழுப்பினோம், மிம்பாதி மௌத்திக்கும் உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி எழுப்பினோம், மரணத்திற்கு பின்னால் உங்களை நாம் எழுப்பினோம் என்பதாக சொல்லப்படுது. அப்ப இன்னமா கொய்தல் பாசு, பாஸ் என்பது பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னாடி பாஸ் என்பது கைது செய்யப்பட்டிருக்குன்னா என்னது அதோடு இணைக்கப்பட்டிருக்குது. இப்போ மௌத்துக்கு பிம்பாதி மௌத்திக்கும் உங்களை மௌத்துக்கு பின்னாடி உங்களை நாம் எழுப்பினோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அல்ல ஜியாதத்தி தக்கீதி அலா அன்னஹு மௌத்துன் ஹக்கீகையுன். முதல்ல இந்த விஷயத்தை வழங்கணும். அப்போ இந்த இடத்துல தக்கீதை அதிகப்படுத்திருக்கு. ஜியாதத்தி தக்கீதுனா அதாவது அழுத்தத்தை வலியுறுத்தலை எது செய்யறது அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, சும்மா மேம்போக்கா மேலோட்டமாக சொல்றதுக்காக வேண்டி அல்ல. மௌத்திக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு மிம்பாதி மௌத்திக்கும் பாதல் மௌத், அல் பாஸ் பாதல் மௌத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னமா கொய்த அல் பாஸ் பாதல் மௌத், அதாவது அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு இந்த மௌத்துக்கு பின்னாடி அதை கைது பண்ணதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா ஜியா தாக்கீது அதிகப்படுத்துது.
வாலா அன்னஹு மௌத்துன் ஹக்கீக்கியுன், அது ஹக்கீக்கியான மௌத்துங்கிறது. இப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹ்யா என்பதாக சொல்லுவோம். நாங்கள் தூங்கினது சிறுமூத்து தூங்கினது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹ்யாங்கிறதுல அமூத்துங்கிற வார்த்தை இருக்க, இது கிடையாது. அப்போ லிசியாதத்தி தஅக்கீதி அலா அன்னஹு மௌத்துன் ஹக்கீக்கியுன். அப்போ நம்ம சொல்லுவோம் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹ்யா என்பதாக சொல்லுவோம். அப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹ்யா அப்படிங்கிறதுல அமூத்துங்கிறது இந்த இடத்துல தூங்குறது சிறுமூத்து, அதுக்கு தான் சொல்கிறோம். அப்போ அதனால இந்த இடத்துல புழங்கி இருக்குது மௌத்தி ஹக்கீக்கி, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஏன் அல்லாஹ்ல இப்படி இந்த மிம்பாதி மௌத்திக்கும் பாஸ்னாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும் சொல்லி அழுத்தத்தில் அதிகரிப்பு தாக்கீதை அதிகப்படுத்துறது காரணம் என்னன்னு சொன்னால், ஒலி தஃப்இ மா அசாஹு எத்தவஹமு அன்ன பஅஸஹும் கான பாத இகுமாயின் அவ் பாத நௌமின். நம்ம சொன்ன மாதிரி பியான்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பப்பட்டார்கள் மௌத்துக்கு பின்னாடி. அதே நேரத்தில் கஹஃப்வாசிகளை சொல்லும்போது தூங்கி எந்திரிச்சாங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ இங்கே இவங்க என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம தூக்கத்திலேருந்து எந்திரிச்சோமா, ஏன்னா அதுலேருந்து எந்திரிக்கும் போது தெரியாது. இப்போ உஸைர் இஸ்லாமே எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க அவங்களுக்கே தெரியல. முழிச்ச அப்புறம் என்ன சொன்னாங்க, அமாத்த உல்லாமியாத்த ஆமின்னது எல்லாம் சொல்ல எந்திரிச்சு காலக்கம் லபிஸ்த கா லபிஸ்த யோமன் பாத யோம் என்பதாக சொல்கிறாங்க. பார்த்தா எனது கொஞ்சமாக இப்படி படுத்து எந்திரிச்ச மாதிரி தான் தெரியும். அப்போ அதை நினச்சிட்டு அவங்க என்ன செய்யக்கூடாது, மயக்கம் ஏற்பட்டுச்சு, அதனால மயக்கத்தில் நம்ம தெளிஞ்சிருக்கோம், இல்லை தூங்கிட்டோம் தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறத நீக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்ல வலி தஃப்இ போக்குவதற்காக வேண்டி மா அசாஹு எத்தவஹம், அவர்கள் இந்த எண்ணத்தை கொண்டு வரக்கூடும். எந்த ஒரு மா அசாஹு, எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் வகுமாக எண்ணமாக கொண்டு வருவார்களோ அதை நீக்குவதற்காக. என்ன அன்னபாசகும், அவர்களுடைய எழுப்புதல், அவளுடைய அல்லாஹுத்தலா அவங்களை எழுப்புனதுங்கிறது காண பாத யுகுமாயின், மயக்கத்திற்கு பிறகு ஆகியிருந்துச்சு என்பதாக அவர்கள் நினைத்துவிடக் கூடாது. அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அவ் பாத நௌமின், அல்லது தூக்கத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எழுப்பியிருக்கின்றான் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை, இந்த வகுமை, இந்த சந்தேகத்தை, இந்த நிலையை போக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மிம்பாதி மௌத்திக்கும் என்பதாக அந்த அழுத்தத்தை கொடுத்து செஞ்சிருக்காங்க. தாக்கீதை அல்லாஹ் அதிகப்படுத்தி சொல்லியிருக்கான். அப்போ ஹக்கீக்கி மௌத்துங்கிறத உணர வைக்கணுங்கிறதுக்காகத்தான். சரி, இது முதல் விஷயம். ரெண்டாவது சானியன், ரெண்டாவது என்ன, ஃபில் ஆயாத்தி ஈஜாசுன் பில் ஹதுஃபி, ஹதுஃபை கொண்டு நிச்சயப்பட்டிருக்கு ஈஜாஸ். அதாவது ஈஜாஸ் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஹதுஃப், அதாவது ஹதுஃப் செய்கிறத கொண்டு ஈஜாஸை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹதுஃபுடைய விஷயத்தை சொல்லும்போது நம்ம சில இடங்களில் சொல்லுறது வழக்கமாக சொல்கிறது தான். அதாவது ஹதுஃபுங்கிறது பொதுவாக சில நோக்கத்துக்காக வேண்டி, சில விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யப்படும், ஒரு அவசியத்துக்காக செய்யப்படும். இந்த ஹதுஃபை கொண்டு சில பிரயோஜனங்கள் இருக்குது. உதாரணமாக ஹதுஃபுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதுஃபுங்கிறது பொதுவாக பல இதுக்காக வேண்டி புழங்கப்படுது. ஹதுஃப் அதாவது ஈஜாஸை கொண்டு ஹதுஃப் செய்கிறது. ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ், அதாவது விஷயத்தை வந்து ஹதுஃப் செய்கிறது மூலம், போக்குவதன் மூலம் ஒரு ஈஜாஸ்னா ஒரு நயத்தை ஏற்படுத்துறது. அது என்னன்னு சொன்னால் அதுல பல வகைகள் இருக்குது. மேலோட்டமாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். முதல்ல அதில் ஒரு வகை என்னன்னு சொன்னால் ஹதுஃபுல் ஜுமல்னு சொல்லுவாங்க. ஜும்லாவை போக்குறது, அது ஜும்லாவை மறைக்கிறது. இங்கே என்ன மறைச்சிருக்காங்க பாருங்க, குலு ஐ குல்னா லஹும் குலு ஒஃபி கௌலி, நம்ம எந்த, அதாவது குல்னா லஹும், நாம் அவர்களுக்கு சொன்னோம் சாப்பிடுங்கள் என்பதாக, என்று குல்னா லஹுங்கிற வார்த்தை வரல. அப்போ அதை மறைச்சிருக்கு, அது வந்து ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அன்வாவில் ஹதுஃபுடைய வகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹதுஃபுல் ஜுமல், ஜும்லாவை போக்குறது. அது என்ன, அது எதுக்குன்னு சொன்னால் அதில் வந்து நஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜும்லாவிலேருந்து போக்கப்படும். இது வந்து இந்த ஜும்லாவை போக்குறதே ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து பயனுள்ள ஜும்லாவை போக்குறது, இன்னொன்று பயனற்ற ஜும்லாவை போக்குறது. ஹதுஃபுல் ஹதுஃபுல் ஜும்லத்தில் முஃபீதான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், அதாவது அதனுடைய அதாவது இந்த பேச்சை கூட தனியாக ஆயிடுறது. உதாரணமாக இது வந்து, அதாவது இது வந்து அந்த ஜும்லா முஃபீதாவை போக்குறது இருக்குதே, மிகப்பெரிய பலாகத்துடைய வகையில் சொல்லுவாங்க. ஹதூஃபாத்தில் பெரிய பலாகத்தை சார்ந்த வகை என்பதாக சொல்லுவாங்க. இது குரானில் நிறைய இடங்களில் வந்திருக்கு. குரானில் நிறைய இடங்கள் வஸீகல்லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா ஹத்தா இதா ஜாவுஹா வஃபுத்திஹத் அபுவாபுஹா என்று வந்திருக்கு. இந்த ஆயத்தில் பார்த்தோன்னு சொன்னால்
இதுல இன்ன அஸ்ஹாபல் ஜன்னதி கது ஹசலு அலா நஈமிஹா. அப்போ இந்த இடத்துல என்னது கீழே சொல்லப்படுது, இந்த அஸ்ஹாபு சொர்க்கவாசிகள் இருக்காங்களா என்ன செஞ்சாங்க, அதனுடைய நியாமத்துகளில் மிக அதிகமானதை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ வலிதாலிக்க, அதனால இந்த ஹதுஃபுங்க வந்து அபலக் ஆயிடுச்சு. வசீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமராங்கிறதுல அப்போ நிறைய விஷயங்கள் என்னது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நிறைய நியாமத்துகள் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்குறான். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நினைச்சப்படுது இங்க ஜும்லாவும் இங்க போக்கப்படுது. சரி, ரெண்டாவது கைர முஃபீத், அதாவது பலனில்லதா ஜும்லாவை போக்குறது, பலனற்ற ஜும்லாக்களை போக்குறது. இது வந்து என்னது 4 நிலைகளை ஏற்படும் சொல்லலாம். ஒன்று வந்து சுவாலே முக்கத்தர், அதாவது கேள்வி உடைய விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லலாம், அந்த இடத்துல போக்கப்படும். அது வந்து ஒன்று இஸ்முகளை திருப்பி கொண்டு வர்றதுக்காக வேண்டி, அல்லது சிஃபத்துகளை கொண்டு வர்றதுக்காக வேண்டி, அல்லது புதிதாக ஒரு விஷயத்த திருப்பி இஸ்மினுடைய இஸ்மினுடைய அந்த நிலையை கொண்டு வராம இஸ்மை மீட்டிக்கும், இஸ்மை திருப்பது இல்லாம சிஃபத்தை திருப்பது இல்லாம ஒரு இது ஒன்று வந்து இஸ்மையே திருப்பி கொண்டு வரதுக்காக வேண்டி போக்கப்படும். ரெண்டாவது சிஃபத்தை திருப்பி கொள்றதுக்காக போக்கப்படும். இன்னொன்று இஸ்மு சிஃபத்து ரெண்டையுமே திருப்பி கொள்றாம புதிதாக கொள்றதுக்காக என்ன போக்கப்படும். இப்போ இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி வமாலியலா அபுதுல்லதி ஃபதரடி வயிலேஹி துர்ஜாவுன் ஆத்தஹது மின் தூனிஹி ஆலிஹத்தன் யுரிதினி ரஹ்மான் பிதுர்ரில்லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷையன் வலா யுன்கிதூன் இன்னி இதல் லஃபி ضلال முபீன் இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன் قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. இப்போ இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதாவது நான் ஒன்று வந்து இது முதல் வகை. ரெண்டாவது வகை என்னன்னா சபபு முசப்பபுக்காக வேண்டி, அதாவது சபபை கொண்டே எனது முசப்பபுடைய தேவை இருக்காது, சபபை கொண்டே அதை போதுமாக்கி கொள்ளலாங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அதை போக்கிடுவாங்க. அல்லது முசப்பபை கொண்டே போதுமாயிருங்கிறதுக்காக சபபு போக்கிடுவாங்க. மூணாவது வகை என்னன்னு சொன்னா, அதாவது இஸ்திஃபா, அதாவது இந்த உதாரணமா வந்து கேள்வியுடைய இஸ்திஃபாமுடைய தரியக்கிறதுக்காக வேண்டி, கேள்வி வாக்கியத்துக்காக வேண்டி, இல்லை ஒரு விஷயத்த நஃபி இஸ்பாத் பண்றதுக்காக வேண்டி, அல்லது இந்த ரெண்டு அல்லாத வேற எதுக்காவது என்ன செய்வாங்க, அதுல வந்து இதை வந்து போக்கிடுவாங்க. அடுத்து நாலாவது வந்து சபபும் கிடையாது முசபபும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வகையை என்ன செய்யப்படுறது, போக்கப்படுறது சொல்லப்படுறது. அடுத்து ரெண்டாவது வகை எடுத்துட்டா, இப்போ முதல்ல ஜும்லாவை போக்குறது சொன்னோம், ரெண்டாவது முஃபரதாத்துகளை போக்குறது. இது வந்து எனது முஃபரதாத் கலாம்ல போக்குறது. இது ரெண்டு வகை, ஒன்று ஃபாயில போக்கிடுவாங்க, இல்லை ஃபேலையும் அதுக்குரிய ஜவாபை என்ன செய்வாங்க போக்கிடுவாங்க. இப்படி எனது ஹதுஃபுடைய வகைகள் பிரியுது ஒன்று ஒன்றா. அது இஜாஸ், அதாவது ஹதுஃபை கொண்டு இஜாஸுங்கிறது இந்த மாதிரி வகைகளில் பிரியுது இன்ஷா அல்லாஹ். இது இன்னும் அடுத்து வரும்போது அந்த இடத்துல நினைச்சுவோம், ஏற்கனவே முன்னால் சொல்லியிருக்கோம், இங்கே ஓரளவு மேலோட்டமாக சொல்லியிருக்கோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இடங்களில் பார்க்கலாம். அப்போ ஃபில் ஆயாத்தி ஈஜாஸும் பில் ஹதுஃபி, இந்த ஆயத்துகளில் ஹதுஃபை கொண்டு என்ன செய்ய ஈஜாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஈஜாஸ்னா அதாவது நயத்தோட சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஈஜாஸ் சுருங்க சொல்றது, அதாவது ஒன்று இருக்கு இத்னாபுன்னு சொன்னோம், இத்னாபுனா விரிவாக சொல்றது, வளவளன்னு வெளிச்சு. ஈஜாஸ்னா சுருக்கமாக சொல்றது. அப்போ ஈஜாஸும் பில் ஹதுஃபி, அதாவது போக்குவதை கொண்டு செய்யப்பட்டிருக்கு, இங்கு சுருங்க சொல்லி இருக்கிறது, ஈஜாஸாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபி கௌலிஹி குழு என்று வருது. அப்போ குழுங்கிறதுல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், வைது குல்னது குலு ஹாதிஹில் கரியா குலு மின்ஹா என்பதாக சொன்னான். அப்போ குல்னா லஹும், அவர்களுக்கு நாம் சொன்னோம் குழு. அப்போ குல்னா லஹுங்கிற வார்த்தை ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு வஃபி கௌலி. அதே மாதிரி ஒமா வலமூனா, அதில் தக்தீல் என்ன இருக்கணும், வலமு அன்ஃபுஸஹும், அதாவது அவங்க மமா வலமூனா, அவங்க நாங்கள் என்ன செய்யல, நாம் என்ன செய்யல, ஒமா வலமூனா, நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, வலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் செஞ்சுட்டாங்க, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். பியன் கஃபரு, அதாவது பியான் கஃபருன்றது அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், திட்டமாக என்ன செஞ்சாங்க, நிராகரித்து விட்டார்கள். அதாவது வமா வலமூனா பிதாலிக்க, அப்போ அதை கொண்டு என்ன செய்யல, எங்களுக்கு நாம் அவங்க அநியாயம் செய்யலாம், அவங்க கஃபரு, அதாவது அவங்க நிராகரிச்சிட்டாங்க, நம்ம சொன்னதை மாறி செஞ்சாங்க. அதை வந்து இப்படி செய்யுங்கன்னு சொன்னதுக்கு பேசுங்கன்னு சொன்னதுக்கு சொல்லுங்கன்னதுக்கு சொல்லலை, எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் வேற சொன்னாங்க, குளிஞ்சு போங்கன்னு சொன்னோம் அது அவர் செய்யலை. இப்படி அவங்க மாறி செஞ்சதுனால நமக்கு எதுவும் அநியாயம் செய்யலை. தல்ல அலா ஹாதல் ஹாதிஃப், அப்போ வமா வலமூனா அப்படிங்கிறத சொல்லி எங்களுக்கு அவர் அநியாயம் செய்யலை. தக்தீர் என்ன இருக்கு, இப்போ வலமு அன்ஃபுஸஹும், அவர்களே அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. பியான் கஃபர், நிராகரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு அவர்களே தாங்களே தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே.
அப்போ ஒமா வலமூனா இந்த வார்த்தை பிதாலிக்க தல்ல அலா ஹதிஃபி அலா ஹாதல் ஹதிஃபி. அப்போ இந்த வமா வலமூனாங்கிற வார்த்தை இந்த விஷயத்துக்கு என்ன செய்யுது, நமக்கு இந்த ஹதிஃபை நமக்கு அறிவிக்கிறது. பலமு அன்ஃபுசஹுங்கிற வார்த்தையை இந்த ஹதிஃபை என்ன செய்யுது, நமக்கு எத்தி வைக்குது. கவுலுஹு வலாக்கின் கானு அன்ஃபுசஹும் எதலிமூன். அப்போ அவர்கள் தங்களுக்கு தாங்கள் என்ன செய்து கொண்டார்கள், அநீதி இழைத்துக் கொண்டார்கள். அப்போ வமா லலமூனாங்கிற வார்த்தை தான் நமக்கு லலமு அன்ஃபுசஹுங்கிற வார்த்தையை அறிவிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இங்க குல்னா லஹுங்கிறதும் போக்கிட்டாங்க, ஹதிஃப் பண்ணிட்டாங்க. லலமு அன்ஃபுசஹுங்கிறதையும் ஹதிஃப் செஞ்சுட்டாங்க. இது ரெண்டு விதமான ஹதிஃப் இங்க செய்யப்பட்டிருக்கு. அப்போ செய்யப்பட வேண்டிய காரணம் என்ன, அதை சொல்றாங்க. அப்போ வல் ஜம்உ பைன சீகத்தையில் மாலி வல் முதாரி. அப்போ இங்க என்ன செஞ்சிருக்காங்க, மாலியுடைய சீகாவையும் சீகத்தையில் மாலி வல் முதாரி, மாலி இன்னும் முதாரியுடைய சீகாவை இணைப்பதை கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. எப்படி இணைக்கிறது, வலமூனா என்பதாக சொல்லியிருக்காங்க, எதுலிமூன் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த ஆயத்துல فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا عليهم رجسا من السماء بما كانوا يفسقون. அடுத்து அவங்க அங்க மேல சொல்லும்போது வைது குல்னது குலு ஹாதிஹில் கரியா ஃபகுலு மின்ஹா ரகதன் ஹைஷேத்தும் வலா தக். லலமூனா எதுலிமூன் இது ரெண்டு வார்த்தை. இப்போ லலமூனாங்கிறது மாலி, எதுலிமூனுங்கிறது முதாரி. அப்போ ரெண்டையும் இணைச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஏன், நீ தலாலத்தி அலா தமாதீஹிம் ஃபில் லுல்மி வஸ்திம்ராரிஹிம் அலல் குஃப்ரி. அப்போ அவர்களுடைய அந்த தொடர் தமாதீஹ்னா அதில் நீண்டுகிட்டே இருக்கிறது, ஃபில் லுல்மி அநீதி செய்யறதுல அவங்க தொடராக இருந்து கொண்டே இருக்காங்க, நீண்டு கொண்டே இருக்கிறாங்க, முடியல ஒரு நாள் கொஞ்சம் அப்படிங்கிறது கிடையாது, நிலையா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. வஸ்திம்ராரிஹிம் அவருடைய தொடர் எதுல, அல்லது குஃப்ரி குஃப்ரில் தொடராக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் தான் என்னது, அல்லாஹ் மாலியையும் என்ன செய்யறான், புழங்கியிருக்கான், முதாரியும் புழங்கி லலமூனாங்கிறதையும் புழங்கணும், எதுலி மூணுங்கிறதையும் புழங்குறான். எதை தலாலத்தை அறிவிப்பதற்காக வேண்டி அலா தமாதீஹிம் அவர்களுடைய அந்த நீண்டுதல் மீது அறிவிப்பு, அவங்களுடைய தொடர் ஃபில் அநியாயத்தில் அவங்க நீண்டுகிட்டே போறதை அறிவிக்கிறதுக்கும், வஸ்திம்ராரிஹிம் அவர்களுடைய தொடராக இருக்கிறது அல்லது குஃப்ரின் மீது அவர்கள் தொடராக இருப்பதை அறிவிப்பதற்கும் என்ன செய்யப்படுது, இந்த வார்த்தைகளை அல்லாஹ் மாலியான இன்னும் முதாரியான வார்த்தைகளை அல்லாஹு தலா புழங்கியிருக்கிறான். அப்போ இந்த ரெண்டு வார்த்தையை என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் புழங்கி இவர்களுடைய இந்த அநியாயத்தை, இந்த விஷயத்தை ரெண்டு சீகாவையும் மாலி இன்னும் முதாரி சீகாவை ஒன்றிணைத்து அல்லாஹு தலா நமக்கு தெளிவாக இங்கு விளக்கி சொல்லிவிட்டான். அப்போ இந்த விஷயங்கள் மூலம் நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, அல்லாஹு தாலா அதாவது முதல்ல இருந்து அவங்களுக்கு இந்த இலக்கியத்துடைய விஷயத்துல இருந்து சில விஷயத்த ஹதிஃப் செஞ்சிருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த அநியாயம் எந்த அளவுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. ரெண்டாவது இந்த மேலுள்ள ஆயத்துல பார்த்தோம், அல்லாஹ் நினைச்சு அவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க, அதாவது பாதல் மௌத்துங்கிற அந்த விஷயத்தை கொண்டு அங்க மௌத்துடைய ஹக்கிக்கு மௌத்துங்கிறதையும் விலக்கி நமக்கு எடுத்து சொல்றான். இந்த விஷயங்கள்லாம் எதுக்குன்னு சொன்னா, இதன் மூலம் நமக்கு இந்த இலக்கியங்கள் சொல்வதன் மூலம் இந்த குரானுடைய அந்த ஆயத்து இதுல பலாகத்துங்கிறது கூட நம்ம என்ன நோக்கம் கிடையாது, வெறும் ஏதோ நமக்கு என்ன சொல்லப்படக்கூடிய அழகு காமிக்கிறது அல்லது கவர்றது அப்படிங்கிறது கிடையாது. அசல்ல இதை கொண்டு பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றது என்பதைத்தான் இந்த இதன் மூலம் நமக்கு அல்லாஹத்துல விலக்கி காண்பிக்கின்றான். எனவே குரானுடைய ஆயத்துகளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் அதில் ஹிக்மத்துக்களையும் நாம் உள்ளத்தால் உணர்ந்து அமலால் செயல்படுத்தி பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நற்பாக்கியங்களை நமக்கு தந்து நம்மை கபூல் செய்வானாக. அவனுடைய பொருத்தத்தையும் தக்குவாவையும் இஹ்லாஸையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.